4 நாள் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக ஜோர்டான் சென்றார் பிரதமர் மோடி. அம்மான் விமான நிலையத்தில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. மகாத்மா காந்தி பெயரிலான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நீக்கிவிட்டு ஆண்டிற்கு 125 நாள் வேலை தரும் புதிய திட்டம். நாடாளுமன்றத்தில் சட்ட மசோதாவை அமளிக்கிடையில் தாக்கல் செய்தது மத்திய அரசு. உலகமே அறிந்த காந்தி பெயரிலான திட்டத்தை நீக்குவதில் உள்நோக்கம். மத்திய அரசு மீது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சனம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு சமஸ்கிருத பெயரை வைக்க எதிர்ப்பு. விக்சித் பாரத் கிராமின் என பெயர் சூட்டியதற்கு தமிழக எம்பிக்கள் கடும் கண்டனம். The constitution is clear. The bill has to be, the name has to be, the nomenclature has to be in the language in English. எங்களுக்கு நாங்க பேசுறது எப்படி உங்களுக்கு புரியலையோ அதே மாதிரி நீங்க இப்படி இந்த மாதிரி இந்திய கொண்டு வந்து எங்க மேல திணிச்சா எங்களுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. காந்தியடிகள் மீதுள்ள வன்மத்தால் அவரது பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்துள்ளது ஒன்றிய அரசு. 100 நாள் வேலை திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கும் நடவடிக்கை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். வறுமையை ஒழித்து சாதனை படைத்ததற்காக தண்டிக்கப்படுகிறது தமிழ்நாடு. 100 விழுக்காடு ஒன்றிய அரசு நிதியில் செயல்படுத்தப்படும் திட்டத்திற்கு இனி 60 விழுக்காடு நிதி ஒதுக்கப்படும் என்பது ஏற்கத்தக்கது அல்ல என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். கேரம் உலகக்கோப்பையில் பதக்கங்களை வென்ற வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை. கீர்த்தனா, காசிமா, மித்ரா ஆகியோருக்கு 1,90,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். (2026) சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் மனுக்களை வாங்க ஆர்வம் காட்டிய நிர்வாகிகள். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம். இணை பொறுப்பாளராக அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகல் ஆகியோரை நியமித்து அறிவிப்பு. மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் வேட்பாளர் உத்தேச பட்டியலை வழங்கவில்லை. தமிழகத்தில் 3வது அணி வெற்றி பெற வாய்ப்பு இல்லை எனவும் டெல்லியில் நயினார் நாகேந்திரன் பேட்டி. உத்தேச பட்டியலுங்கிறது ஒரு தவறான இது. 3 முனை போட்டி வந்தாலும் 4 முனை போட்டி வந்தாலும் நிச்சயமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளது. திமுகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை. டெல்லியில் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரை சந்தித்த பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. இந்தியா கூட்டணி எங்க கூட்டம் மாதிரி இருக்கு. நாங்க அவங்களோட புரிதலோட இருக்கோம், அவங்க எங்களோட புரிதலோட இருக்காங்க. பிரச்சனை ஒண்ணு இல்லை. கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சிகள் அமமுகவுடன் பேசி வருவதாக டிடிவி தினகரன் பேட்டி. முடிவெடுக்க பிப்ரவரி மாதம் வரை அவகாசம் இருப்பதாகவும் விளக்கம். பிப்ரவரி 24 வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா இன்னும் சில கூட்டணியின் தலைமை ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை சொல்வதுதான் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு தர இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? விவசாயிகளை ஏமாற்றாமல் உடனே இழப்பீடு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல்.
ராமதாசுடன் அன்புமணி சேர்ந்தால் பாமகவிலிருந்து விலக தயார் என ஜி.கே. மணி அறிவிப்பு. அன்புமணி துரோகிகள் என குறிப்பிடும் அனைவரும் பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என பேச்சு. மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன். டிசம்பர் 27 கூடுகிறது நாம் தமிழர் கட்சியின் மாநில பொதுக்குழு. சென்னை திருவேற்காட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறும் என சீமான் அறிவிப்பு. கடலூரில் திமுக நாத்தகவினரிடையே நடந்த மோதல் சம்பவம். திமுக பிரமுகர் அளித்த புகாரில் சீமான் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. விஜயின் ஈரோடு கூட்டத்திற்கு கர்ப்பிணிகள் குழந்தைகள் வரவேண்டாம் என செங்கோட்டையன் அறிவுறுத்தல். குடிநீர், கழிப்பறை, ஆம்புலன்ஸ் என அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பேட்டி. தேமுதிக சார்பில் ஜனவரி 9 கடலூரில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் வீடியோ வெளியீடு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் அமலாக்கத்துறை உதவி இயக்குனர். சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மன்னிப்பு கோரினார். வரலாற்றில் முதல் முறையாக ஒரு சவரன் தங்கம் விலை 1 லட்சம் ரூபாயை தாண்டியது. ஒரு சவரன் தங்கம் 1,120,000 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் டிசம்பர் 24 முதல் ஜனவரி 1 வரை அரையாண்டு விடுமுறை. பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. தூண் இருக்கும் இடமெல்லாம் தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் எப்படி? உயர்நீதிமன்றத்திற்கு வெளியே கூட தூண் இருக்கிறது என அறநிலையத்துறை தரப்பு வாதம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை வழக்கில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக தர்கா தரப்பு வாதம். காணொலி மூலம் வாதத்தை முன்வைத்தபோது அதை துண்டித்து நீதிபதி அவமானப்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் 4 நாட்கள் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. அபுதாபியில் நாளை நடைபெறுகிறது அடுத்த ஆண்டுக்கான IPL மினி ஏலம். 43 கோடி ரூபாய் தொகையுடன் பங்கேற்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி.